இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு இட்லி தாங்க ரெடி பண்ணேன். இதுக்கு எங்கள் வீட்டிலேயே பிளான்டேஷன் பண்ணி ரெடி பண்ணேன். வல்லாரக்கீரை வச்சு தான் சட்னி ரெடி பண்ணேன். வல்லாரக்கீரையில் நிறைய சத்து இருக்குது. இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம பிரெயின்லேருந்து மற்ற பாடி பார்ட்ஸ்க்கு போகிற நர்வ்ஸை வந்து கரெக்டான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த சட்னி எப்படி மேக் பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், அப்புறம் ஒரு சில் தேங்காவை கட் பண்ணி வச்சுட்டேன், 3 வரமிளகாய். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, கொஞ்சம் கடலைப்பருப்பு சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க. 3 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு வதக்குனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயம் இருக்குல்ல, அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளி, ஒரு தக்காளியும் ஒரு சில தேங்காவையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு, இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க வல்லாரக்கீரை அதுக்கு ஈக்குவலாக கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். கொத்தமல்லி இலை சேர்க்கறனால இன்னும் கொஞ்சம் நல்லா மணமாக இருக்கும். ஸோ நான் வல்லாரக்கீரையும் கொத்தமல்லி இலையும் சேர்த்து வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பையும் போட்டு வதக்கி ஆற வச்சுட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றி அரைச்சிங்கன்னா உங்களுக்கு சட்னி ரெடி ஆகிடும். ஃபஸ்ட்டே நம்ம வந்து கடுகு உளுந்த பருப்பு போட்டு தாளிச்சிட்டோம். ஸோ தாளிக்க வேண்டாம். அப்படியே இட்லி கூட சுட சுட வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நம்ம உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஹேவ் அ நைஸ் டே.